மத்திய 21ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எளிமையான காரியத்தை மாத்திரம் நான் வேகமாய் வாசிப்போம். முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். மத்திய 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் எரிகோவிலிருந்து அவர் வருகிறார். அடுத்து பெத்தானி, பெத்பகே என்ற கிராமத்துக்கு எதிராய் வரும் பொழுது தன்னுடைய சீடர்களில் 2 பேரை அவர் அழைக்கிறார். நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையும் கழுதை குட்டியையும் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அதை அழித்து வாருங்கள். அதை அழிக்கும் பொழுது யாராவது ஏன் அழிக்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவர்கள் அனுப்பி விடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பதாக எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார். எத்தனையோ குருடருடைய கண்களை திறந்திருக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். லாசருவையும் மரித்து 4 நாளாக உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். அதுக்கு முந்தின நாள் யோவான்ல நீங்க பாத்தீங்கன்னா, முந்தின நாள் மிகப்பெரிய விருந்து மரியாள் மார்த்தாள் வீட்டுல அங்க நடக்கும் இயேசுவுக்கு. ஏன்னா லாசரு உயிரோடு கூட எழுந்திருக்கிறான். இதெல்லாம் கொண்டாடும்படியாய், அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் மிகப்பெரிய விருந்தெல்லாம் அங்கே வைக்கப்பட்டதாக அங்க யோவான்ல அங்க சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, இப்படியெல்லாம் அற்புதங்களை செய்திருக்கிறார். எந்த ஒரு இடத்துலையும் அற்புதம் செஞ்ச உடனே இது எல்லாருக்கும் போய் சொல்லுங்க அவர் சொன்னதே கிடையாது. இது யாருக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பார். இது சில அற்புதங்களை செய்த பிற்பாடு இதை ஒருவருக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவார். ஒருவருக்கும் சொல்லாதன்னா அவங்க எல்லாரும் சொல்லிடுவாங்க, என்ன செய்வாங்க, சொல்லிடுவாங்க. ஆனா இங்க இப்பொழுது இயேசுவை என்ன செய்கிறார்? நான் பவனியாக போக வேண்டும், நான் ஒரு கழுதையின் மேல் ஏறி போக வேண்டும். கழுதை என்று சொல்லும் பொழுது நம்ம இப்பொழுது இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் யோசிக்கூடாது. நமக்கு இப்ப நம்ம யூஸ் பண்ற கழுதை எல்லாம் பொதி சுமக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு கழுதை. அத ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாய் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா வேதாகம நாட்களில் கழுதையில ஒருவர் வருகிறார் என்றால் அவர் ராஜாவாக வருகிறார், தீர்க்கதரிசியாக வருகிறார், சமாதானத்தை சொல்ல வருகிறார் என்று அங்கு. எனவே கழுதையின் மேல் வருவது அது அவமானம் அல்ல, மிகப்பெரிய மரியாதை. அதைத்தான் கோவேறு கழுதை. கோ என்றால் அரசன், அரசன் ஏறுகின்ற கழுதை என்று சொல்லி அப்படி கோவேறு கழுதை என்று சொல்லப்படும். அது நாம் பார்க்கிற கோவேறு கழுதை அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? கோவேறு கழுதைனா அரசன் ஏறுகின்ற கழுதை. சரியா? அப்ப இப்ப பொதி சுமக்கிற கழுதை அதை யோசிச்சுட்டு கூட நம்ம இப்ப கழுதைனா நம்ம மைண்ட்ல வரக்கூடிய கழுதை ராஜா ஏறி சொல்லுகிற ஒரு கழுதை. ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பன் அந்த கழுதைக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவார். தை அப்படின்னா பெண், கழுதைனா அழகிய பெண் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல கழுதை அப்படின்னா அழகிய பெண். அப்ப யாராவது கழுதை அப்படின்னா அழகிய பெண் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு சில காரியம். அப்ப கழுதைனா நம்ம வேற மாதிரி யோசிக்க கூடாது. கோவேறு கழுதை.
ராஜா ஏறி வருகிற கழுதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறினால கழுதைக்கே போயிடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் ராஜாவாக அவர் வருகிறார் என்று சொல்லி அதிலே பவனியாய் வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதோடு கூட அதில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு காரியம், ஏற்கனவே சகரியா தீர்க்க புத்தகத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இவைகள் நடக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப இங்க இயேசு சொல்லுகிறார், இது ஆண்டவருக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும். இதில் அநேக காரியங்களை நான் கடந்த காலத்தில் பேசியிருக்கிறேன். இயேசுவுக்கும் தேவனுக்கும் தேவையான காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு பல சமயத்துல நாம் ஆண்டவரை ஆராதிக்க வரும்பொழுது, சபைக்கு வரும்பொழுது, எனக்கு என்ன தேவை இருக்கிறது, என்னுடைய தேவை எப்படி சந்திக்கப்படும், இப்படிப்பட்ட எண்ணங்களையே நாம் பல சமயத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு என்ன தேவை, அவருடைய வாஞ்சை என்ன, என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், எனக்கு அது தேவை, ஏன் பிரச்சனை மாறணும், என்னுடைய வேதனை மாறணும், அப்படி என்று நாம் பல சமயங்களில் நாம் என்ன செய்கிறோம், தேவ சமூகத்தில் வருகிறோம். தவறல்ல, நம்முடைய தேவையை சந்திக்கிறார் அவர்தான், நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் அவர்தான், நமக்கு ஒரு பிரச்சனைனா அவரை நம்ம தேடி வரணும், அது தவறல்ல. ஆனால் அவருக்கும் தேவை இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அங்கே அவரிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றார். 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 பேருக்கும் அதிகமானவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். குருட்டு கண்கள் திறக்கப்பட்டது, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார்கள், குஷ்டரோகிகள் சுகமானார்கள், பிசாசு பிடித்தவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள், பலவீனத்தின் ஆவியினால் கட்டப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். இப்படி ஏராளமான காரியங்கள், அவருடைய வஸ்திரத்தை தொட்டவர்கள் எல்லாம் சுகமானார்கள். அப்படி ஏராளமான அற்புதங்கள் நடந்தது. அதே சமயத்தில் இயேசுவுக்கும் சில காரியங்கள் தேவைப்பட்டது. இப்ப கடற்கரை ஓரமாய் போகும் பொழுது அவருக்கு ஒரு படகு தேவைப்படுச்சு, மீன் பிடிப்பதற்கு அல்ல, பிரசங்கம் பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. அப்ப சீமோன் பேதுருடைய படகிலே அவர் ஏறினார். அந்த படகு என்ன வெறுமையாக இருந்தது. அதுக்கு முந்தின நாள் ரொம்ப ஒன்றுமே பிடிக்காமல் இருந்தார்கள். அவர்கள் அதை அவர் பிரசங்கம் அணித்து முடித்து விட்டு சொன்னார், அந்த வெறுமையான படகை இப்பொழுது ஆழத்திலே கொண்டு போங்க, என்ன செய்ய, ஆழத்தில் போய் வலையை போடுங்க சொன்னார். போட்டார்கள். 2 படகுகள் அமிலத்தக்க விதத்தில் மீன்கள் பிடிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அப்ப இயேசு ஒரு காரியத்தை வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், அவர் ஒன்று பயன்படுத்த விரும்புகிறார் என்றால், சரி பண்ணியா, அவர் ஒரு காரியம் வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அதை சும்மா அனுப்புகிற தேவன் அல்ல, அவர் பயன்படுத்துகிறார் என்றால் அவருக்கு தேவை என்று சொல்லி கொடுக்கும் பொழுது அது வெறுமையாவதில்லை, இன்னும் மகிமை அடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அவரை உயர்த்துவதற்கு, அவரை ராஜாவாய் காண்பிப்பதற்கு, அவரை தீர்க்கதரிசியாய் காண்பிப்பதற்கு, அவர்தான் சர்வத்திலும் அதிகாரம் உடையவர், அவர் வரப்போகிறார் என்பதை அறிவிப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை. ஹல்லேலூயா. அப்ப அன்றைக்கு ஒரு கழுதை தேவையா இருந்தது. அதை இயேசு சொன்னார். 2 பேரை அனுப்பி சிறுவர்கள், அந்த சிறுவர்கள் பெயர்கள் சொல்லப்படல, ஆனா அவர்களை சொல்லி அங்கே போய் என்ன செய்யுங்க, பயிழ்த்து வாருங்கள் என்று சொல்ல. ஏன் அழைக்கிறீர்கள் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அது அப்படியே நடந்தது. அப்படியே அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சரி அவிழ்த்துட்டு போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டார்கள். இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறி பவனியாய் வரார்கள்.
அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 4ஆம் அதிகாரம் மத்தேயு 21 4 5 6 இது வாசிங்க. ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இந்த இடத்துல இது சாதாரணமாய் நடக்கவில்லை, ஏதோ யதார்த்தமாய் நடக்கவில்லை, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கல, இது முன் தீர்மானிக்கப்பட்ட காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில யதார்த்தமான சில காரியங்கள் நடப்பது போல தெரியலாம், ஆனால் எவ்ரிதிங் பிளான். தேவன் ஒவ்வொன்றிற்கும் திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் யதார்த்தமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம நினைக்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகளுக்காக தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணியிருக்கிறார். அவர் திட்டமிட்டு பிளான் பண்ணியிருக்கிறார். அந்த பிளான் படி கர்த்தர் செயல்படுத்துகிறவர். உங்களை குறித்து தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். உங்களை குறித்து தேவன் பிளான் பண்ணியிருக்கிறார். தேவ திட்டங்கள் அது நிச்சயமாக நிறைவேறும். அது யதார்த்தமாக நடப்பது போல இருக்கலாம், ஆனால் முன்பதாகவே திட்டம் பண்ணப்பட்ட காரியம். அவர் கழுதையிலே பவனி போவது யதார்த்தமான ஒரு காரியம் என்று சொல்லி எல்லாரும் நினைத்திருக்கலாம், ஆனால் அது ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்ட காரியம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில திட்டம் பண்ணப்பட்ட காரியங்கள் நிச்சயமாய் நடக்க போய் தேவனால் திட்டமிட்ட காரியங்கள் நிச்சயமாய் நடந்து தீரும். அல்லேலூயா. அப்ப உங்களை குறித்து தேவன் சாதாரணமான திட்டம் வைக்கவில்லை, ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம், வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா போய் சேருவோம் அப்படின்னு கர்த்தர் உங்களை என்ன வைக்கல, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ சர்ச்சில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் தேவ ஆராதிச்சுட்டு சரி நான் இப்படிலாம் இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக அல்ல, உங்களை கொண்டும் மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் தேர்ந்தெடுத்திருப்பதனால நீங்கள் இந்த சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க. நீங்க தேவனை தேடினால சபைக்குள்ள வரல, தேவன் உங்களை தேர்ந்தெடுத்த அப்படின்னா உங்க சபைக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் தேவனுக்கு இருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு தேவை என்று தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார், உங்களை வர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இயேசுவின் சீடர்கள் உங்களை அழைத்திருக்கிறார்கள், உங்களுக்கு அவரை குறித்து அறிவித்திருக்கிறாங்க, ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதற்கான? நீங்கள் தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எனக்கு விசேஷமாக you are chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாட்டாலும் இதுதான் உண்மை. அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த கழுதை இருவழியிலே கட்டப்பட்ட கழுதை, அது எண்ணப்படாமல் இருந்த ஒரு கழுதை. ஆனால் இப்பொழுது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னவுடனே அவர் நினைத்து வருகிறார்கள். அந்த கழுதை வந்த உடனே என்ன நடக்குன்னா, இயேசுவை அதில் உட்கார வைக்கிறார்கள். உட்கார வைத்து சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வஸ்திரங்களை அப்படியே கீழே விரிக்கிறார்கள். ரெட் கார்பெட் வரவேற்பு, அதாவது சிவப்பு கம்பள வரவேற்புன்னு சொன்னா அது இருப்பதிலே உயர்ந்த ஒரு வரவேற்பு. அப்ப
நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னொரு தேசத்துக்கு போறாங்கன்னா அங்க என்ன செய்வாங்க, சிவப்பு கம்பள வரவேற்பாங்க. அது மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய மரியாதை. அதை போன்று இங்கே அப்படிப்பட்ட ஒரு மரியாதை இயேசுவுக்கு அளிக்கப்படுகிறது. இவர்கள் தங்கள் வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். உடனடியாய் அடுத்து வழிநெடுக மரக்கிளைகள் வெட்டப்படுகிறது, குருத்தோலைகள் வெட்டப்படுகிறது. அதெல்லாம் வழிநெடுக விரித்து எல்லாரும் குருத்தோலைகளை கைகள் ஏந்தி ஓசானா கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி எல்லோரும் என்ன செய்கிறார்கள், வாழ்த்த ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பவனியாக வர ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அது எந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் அந்த நாட்கள்ல ரோமர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு தேசம். நல்ல கவனிங்க, 1947க்கு முன்னாடி நம்முடைய தேசமும் ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தது. என்ன செய்யப்படுகிறது? அடிமைப்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப அடிமைப்படுத்தப்பட்டிருக்கும் போது நம்ம இஷ்டம் போல எதுவும் செய்ய முடியாது. அதுவும் இங்கே ஒருவர் ராஜாவாக வருகிறார் என்று சொல்லி அங்கே கேள்விப்பட்டா அந்த தேசத்துக்கே ஆபத்து, அந்த பட்டணத்துக்கே ஆபத்து. மிகப்பெரிய ராணுவம் வந்து என்ன செஞ்சுவாங்க, இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, வேதனைப்படுத்துவார்கள், அடிப்பார்கள், கொல்லுவார்கள். இப்படி எல்லாம் காரியம் நடக்கும். உடனே இதையெல்லாம் பார்த்துதான் அங்கே பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஐயோ இப்படி ஒரு காரியம் நடக்குது, இது ராயனுக்கு தெரிஞ்சா, ரோமர்களுக்கு தெரிஞ்சா, அரசர்களுக்கு இதனுடைய உண்மையான எல்லாம் தெரிஞ்சா இன்றைக்கு எங்களை எல்லாமா வேதனைப்படுத்துவார்கள் என்று சொல்லி அந்த கண்ணோட்டத்துலதான் அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து நம்முடைய சீடர்களுக்கு செய்வதை தடுத்து நிறுத்தும் என்று சொல்லுகிறார். அந்த சூழ்நிலை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, இது உயிர் போகிற விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த தேசம் அடிமையா இருக்கிறது. இந்த சமயத்தில் நீங்க ராஜாவாய் வருகிறேன் என்று வந்தால், இது இங்கே உள்ள ராஜாவுக்கு கேள்விப்பட்டால் இங்கே மிகப்பெரிய காரியம் உண்டாயிரும். மிகப்பெரிய தடியடி நடத்தப்படும், மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடத்தப்படும், மிகப்பெரிய அழிவு உண்டாகும் என்று அவர்கள் பயந்தார்கள். இயேசு சொன்னார், நீங்க கூப்பிடலாம், அந்த கல்லு கூப்பிடும். இந்த அதிகாரம் வானத்திலிருந்து வந்திருக்கிற அதிகாரம். இது நாம் இந்த உலக ராஜ்யமாக இருப்பதற்காக அல்ல. இந்த உலகத்திலே சில ஆண்டுகள் ராஜ்யமாக இருப்பதற்காக அல்ல, என்றென்றைக்கும் அரசாளுவதற்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சமாதானத்தை கொண்டு வரும்படியாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அங்கே பவனியாக பாருங்க. இதுல ஒரு வேத அறிஞர் சொல்லுகிறார், இந்த நாளில் தேவனை ஆராதித்தவர்களும் அடுத்த சில நாள் கழித்து இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னவர்களும் ஒரே கூட்டம் அல்ல, ரெண்டு வேற கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் எல்லாம் யார் என்றால், எரிகோவிலிருந்து அங்கே சகையை வந்திருக்கிறார். பத்திமே எரிகோவிலே வழியருகே பிச்சை எடுத்துக் கொண்ட கண் தெரியாத பத்திமையை சுகமாக்கப்பட்ட பத்திமையும் இந்த கூட்டத்தில் இருக்கிறார். மரித்து 4 நாளாகி உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரு அங்கே இருக்கிறார். அந்த இடத்துல அற்புதம் பெற்ற அநேகர் அங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்து, நான் இன்றைக்கு பார்வையுடையவனாக இருக்கிறேன் என்றால் இந்த இயேசுவினால் தான் என்று சொல்லி அவர்கள் அவரை உயர்த்த ஆரம்பிக்கிறார்கள். அற்புதம் பெற்றவர்கள், தன் மகனை இழந்தவர்கள், அவனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போகப்பட்ட பொழுது 500 விதவை மகன் அடக்கம் பண்ணப்படும் பொழுது அந்த மகன் உயிரோடு கூட இயேசு எழுப்பினார். பாடையை தொட்டு உயிரோடு எழுப்பினாரு. அந்த மகனும் அங்கே இருக்கிறார், தாயும் அங்கே இருக்கிறார்கள். அப்படி நன்றி பெருக்கோடு கூட அங்கே இருந்த கூட்டங்கள் பல கிலோமீட்டர்கள் தூரத்திலிருந்து வந்தவர்கள்.
அவர்கள் அப்படி உண்மையாக தேவனை உயர்த்த ஆரம்பிக்கிறார்கள், இயேசுவை உயர்த்த ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த கூட்டம் ஒவ்வொன்றும் நன்மை பெற்ற கூட்டம், தேவனை அறிந்த கூட்டம், அற்புதங்களோடு கூட தொடர்புள்ள ஒரு கூட்டம். அப்ப மெய்யாகவே அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட விதத்திலே ஆராதிக்கிறோம்? இங்கே ஒரு பெரிய செலிப்ரேஷன், மிகப்பெரிய கொண்டாட்டம். அங்கே யாரும் சும்மா என்ன செய்யல, சொல்லல, வானளாவிய சத்தத்தை எழுப்பினார்கள். ஓசானா, தாவீது குமாரனே ஓசானா, கடவுளின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், அப்படிலாம் உயர்த்துகிறார்கள். எல்லாம் என்ன செய்யறாங்க? அப்படியே பயங்கரமான உயர்த்துகிறார்கள். ராஜாவாக அவர் கடந்து வருகிறார் என்பதை காண்பிப்பதற்காக இயேசு கழுதையின் மேல் பவனியாயிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவங்க பயங்கரமா சத்தம் போட்டாங்க. அந்த 9ஆம் வசனம் 21 அதிகாரம், மத்தேயு 21 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பாருங்க, இப்படி முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவர்கள் ஓசானா, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர்கள் உயர்த்த ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே இதை பார்க்கும் பொழுது எருசலேம் நகரத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார், இவர் எங்கிருந்து வருகிறார் என்று சொல்லும் பொழுது, இவர் தீர்க்கதரிசி, இவர் நாசரேத்தில் உள்ள கல்யாண நாசரேத்திலிருந்து அவர் வருகிறார், அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி எல்லாம் அவர் என்ன செய்யறாங்க, அவங்க பேசுறாங்க, அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. லூக்கா 19 அதிகாரம் 37 வசனத்தை வாசிப்போமே. லூக்கா 19:37. லூக்கா 19:37. அவர் ஒளிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷரெல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. பாருங்க, இங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, அவர்கள் அற்புதங்களை பெற்றவர்கள், கண்டவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவரை ராஜாவாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரை என்ன செய்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அடுத்து அப்படியே வரும் பொழுது லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எருசலேமுக்கு அருகிலே வரும் பொழுது, எருசலேமின் வாசல், எருசலேமின் அருகிலே வந்த சமயத்தில் எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த இடத்துல உண்மையாக இயேசு கண்ணீர் விட்டார். இவர் ராஜாவாய் வருகிறார், இவர் ரட்சகராய் வருகிறார், இவர் தீர்க்கதரிசியாய் வருகிறார், சமாதானத்தை சொல்லும்படியாய் வருகிறார். ஆனால் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விட்டார்? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்னும் சில ஆண்டுகள் கழித்து இந்த எருசலேம் முற்றிலுமாய் அழிக்கப்பட போகிறது. இதை அவர் தீர்க்கதரிசியா இருக்கிறபடினால் அதை பார்த்து கண்ணீர் விட்டார். அடுத்ததாக இவரை ரட்சிப்பதற்காக, முழு உலகத்திற்காக உயிரை கொடுப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். நான் ரட்சகராய் நான் வந்திருக்கிறேன், இந்த காலத்தை குறித்து நீ அறிந்திருந்தாய் உனக்கு நலமாயிருக்கும். இயேசு தெளிவா சொல்ல லூக்கால சொல்லப்படும்.
இந்த காலத்தை குறித்து நீ தெளிவாய் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இது அறியாமல் போனாயே என்று சொல்லி கண்ணீர் விட்டது. இவ்வளவு நாள் கூட இருந்தேன், இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். வேதத்தில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அறிந்தாலே இவர்தான் வரப்போகிற மேசியா என்று எளிமையாய் கண்டுகொள்ளலாம். ஆனால் இவர்கள் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. இவர்தான் மேசியா, இவர்தான் தேவனுடைய குமாரன் என்பது இவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்களிலிருந்தும் குருடராய் இருக்கிறார்களே, வேதத்தை நன்றாய் அங்கே வேத பாரதிகள் இருக்கிறார்கள், பரிசேயர்கள் இருக்கிறார்கள், வேதத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணினவர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்றாங்க? மனப்பாடம் பண்ணவர்கள் இருக்கிறார்கள். இயேசு பிறக்கும் பொழுதே அங்கே ஏறுவது இந்த சாஸ்திரிகளை தான் கூப்பிட்டார். யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார்? அவர்கள் வேதத்தை பார்த்து சொல்கிறார்கள், பெத்லகேமிலே பிறப்பார் என்று அவர்கள் சொன்னார்கள். வேதத்தை அறிந்து சொன்னார்கள். இந்த வேதத்தில் தான் இந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் உன்னுடைய ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாம் அவங்களுக்கு தெரியும், வசனம் தெரியும். ஆனா நேர்ல அவர்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே. வசனத்தை அறிந்தும் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிற இந்த காரியத்தை, நான் தான் மேசியா என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். நான் ரட்சகர் என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்படி அழுதுவிட்டு மறுபடியும் பவுனியா வருகிறார். கொண்டாட்டத்தின் நேரத்தில் எங்க அழுகிறார்? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்பொழுது அழவில்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எபிரேயர் 12:2 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவர் சந்தோஷமாய் சிலுவை பாடுகளை சகித்தார். தமக்கு முன்பு சகித்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார் என்று சொல்லப்பட்டது. தன்னை பார்த்து அழுது கொண்டு வந்தவர்களை பார்த்து எனக்காக அழ வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது அவரை கொண்டாடுகிறார்கள், ராஜா என்று சொல்கிறார்கள், ஓசானா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். எப்படிப்பட்ட சமயத்தில் அவர் எருசலேமை பார்த்து அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாட்களில் நீ சமாதானத்தை அறிந்திருந்தாய். அவரை தேவன் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார். அவரை சுற்றிலும் தேவ தூதர்கள் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் ஜனங்கள் இன்னும் என்னை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இந்த உலகத்திலே வந்து ரத்தம் சிந்தி 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் இது அறியாமல் இருக்கிறார்களே, இன்னும் உணராமல் இருக்கிறார்களே, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே. அவர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணும் பொழுது அவர் கண்ணீர் வடிக்கிறவராய், இன்னும் ஜனங்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்கள், இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நான் எதற்காய் வந்தேன் என்று இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவருடைய காரியம், இன்றைக்கும் அவர் என் காரியமா யார் போவார்? இந்த நல்ல செய்தியை இன்னும் அறியாமல் ஏராளமான பேர் இருக்கிறார்களே என்று சொல்லி அவருடைய ஏக்கம் வீட்டிருக்கிறது, நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஒரு ஏக்கமாய் அவர் பேசுகிறது. உங்களுடைய காதுகளுக்கு கேட்கிறது, உங்கள் இதயத்துக்கு வருகிறேன் என்றால் வந்தார். நான் இருக்கிறேன். அந்த ஏசாயா சொன்னபடி நான் இருக்கிறேன், நான் உங்களுடைய காரியமாக போகிறேன், நான் உண்மை குறித்து அறிவிக்கிறேன். இல்லையா? எத்தனை பேர் இந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்க? அது என்ன நீங்க பயன்படுத்துங்க, நீங்க சொல்றது நான் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டவர்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். அடுத்ததாக இயேசு நேரம் எங்க போறாருன்னா, இந்த மத்தேயு 21:12-13 வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நேரம் என்ன செய்யறார்? தேவாலயத்துக்கு போகிறார். அங்க தேவாலயத்துக்கு போய் அங்கே விற்கிறவர்கள், புறா விற்கிறவங்க, ஆடு மாடு விற்கிறவங்க, அடுத்து எக்ஸ்சேஞ்சர் மணி
அதாவது அங்க பல தேசத்து ஆட்கள் வருவாங்க. இப்ப நம்ம இந்தியாவுனா இந்தியாவில் ரூபா நோட்டை தான் செல்லும். அமெரிக்க டாலர் கொடுத்து நம்ம கடையில தான் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அமெரிக்காவில் ஒருத்தர் வராங்கன்னா அந்த அமெரிக்க டாலரை இந்திய ரூபாயை மாத்தணும். சிங்கப்பூர்ல ஒருத்தர் வராங்கன்னா சிங்கப்பூர் டாலரை இந்திய பணமா மாத்தணும். இப்ப நம்ம அதே போல வெளிநாட்டுக்கு போனோம்னா நம்ம ரூபா அங்க செல்லாது. அதை என்ன செய்யணும்? கொடுத்து மாற்ற வேண்டும். அப்படி மாற்றும் பொழுது பாருங்க, இப்ப சில தேசத்துக்கு போகும்பொழுது அப்படி போகும்பொழுதே அப்படியே வருவாங்க. சார் உங்களுக்கு சேஞ்ச் என்ன செய்யணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, வேகமாக வருவாங்க. உங்களுக்கு நம்ம இந்த அமௌண்ட்ல பண்ணி தரோம் அப்படிலாம் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்ப நீங்க காசுக்காரர்கள் இருந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த காசை இந்த எருசலேம்ல பயன்படுத்துகிற காசாக மாற்றி கொடுப்பதற்கு அதற்கு நல்ல கமிஷன், அதிகமான கமிஷனை வைத்தார்கள். இங்கே தேவாலயத்துக்கு வெறுங்கையா வரக்கூடாது. அதனால அட்லீஸ்ட் சாதாரண ஆட்கள் ஒரு புறா குஞ்சியாவது என்ன செய்ய பலி செலுத்தணும். எனவே புறாவை எல்லாம் பிடித்து வைத்து அவர்கள் அதிகமான விலைக்கு வித்தார்கள். ஆடு மாடுகளை வித்தார்கள். இப்படி நிறைய காரியங்கள். உடனே இயேசு அவர்களெல்லாம் துரத்தி விட்டு நம்முடைய பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்கள். இங்க தேவாலயத்துக்கு வருவது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, ஆராதிப்பதற்கு, தேவனுக்கு நன்மை பெறுவதற்கு. ஆனா இங்க அதையே சந்தையாக, அதையே ஒரு பிசினஸ் சென்டராக மாற்றி விட்டீர்களே. என்னுடைய பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவருக்குள்ளாய் தேவ வைராக்கியம் வந்தது. தன் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் வந்தது. உங்களுடைய வீடு அது தேவாலயம், எல்லோருக்கும் பொதுவான வரும்பொழுது சமாதானம், ஒரு சந்தோஷம் இருக்கும். இது வியாபார ஸ்தலமாய் மாறிவிடக்கூடாது, கள்ள குகையாய் மாறக்கூடாது. என்னை சாட்டை எடுத்துக்கொண்டு அவர் அடித்து என்ன செய்கிறார்? அப்ப அங்கே அவர் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். ராஜாவை வந்தவர் அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். அடுத்து இப்பொழுது ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இன்றைக்கும் ஆலயம் என்பது இந்த கட்டடம் அல்ல, நீங்களும் நானும் ஆலயமாயிருக்கிறோம். உங்களுடைய சரீரம் என்னுடைய சரீரமும் ஆலயமாயிருக்கிறது. இந்த ஆலயம் கள்ளர் குகையாய் இருக்கக்கூடாது. இதற்குள்ளாய் தேவனுடைய சித்தம் செய்யப்படணும். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யப்படக்கூடாது. இன்றைக்கு இயேசு உங்களுடைய சரீரத்தை, என்னுடைய சரீரத்தை சுத்திகரிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். கள்ளர் குகையாய் நம்முடைய சரீரம் இருக்கக்கூடாது. இது தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற இடமாய் இருக்க வேண்டும். இதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? நாம் விட்டுக் கொடுக்கும், தேவன் செயல்படுவதற்கு விட்டுக் கொடுக்கும். நம்முடைய சர்வ அவயவங்கள் அநீதியின் ஆயுதங்களாய் தீமைக்கு பயன்படக்கூடாது, பாவத்திற்கு பயன்படக்கூடாது, பிசாசுக்கு பயன்படக்கூடாது. என்னுடைய சரீர அவயவங்கள் தேவனுக்காய் பயன்பட வேண்டும். என் கண்கள் பாவத்துக்காக அல்ல, பரிசுத்தத்திற்காக. என்னுடைய கண்கள் தீமையை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு அல்ல, தீமையை நன்மையாய் மாற்றுவதற்கு. என் கைகள் பிசாசினால் செயல்படுவதற்கு அல்ல, தேவனால் செயல்படுவதற்கு. வியாதிஸ்தர்கள் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமடைவார்கள். நம்முடைய சரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றும் அது நீதியின் ஆயுதங்களாய் செயல்படுவதற்கு கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்ப இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் சரீரம் என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கு, உங்களுடைய கண்கள் எதை பார்த்துக் கொண்டிருக்கு,
உங்களுடைய இருதயம் எதன் மேல் வாஞ்சியா இருக்கும்? நாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்த நம்முடைய எண்ணம் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறது? நம்முடைய இருதயம் எதை குறித்து வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது? நாம் தேவனுக்கு பயன்படுகிறவர்களாக இருக்கிறோமா? கள்ளர் கூறையாய் பிசாசு திருடன் திடமும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறுபடுகிறான். அவனுக்கு நம்முடைய சரத்தை இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம இடம் கள்ளர் கூறையா இருக்கிறோம். நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்முடைய உள்ளமே சொல்லிச்சுன்னா நம்ம விட்டுக் கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய அவயவங்கள் நீதியின் ஆயுதங்களாய் உமக்காய் பயன்படும். நல்ல லெசன். உமக்காய் பயன்படுவதற்கு நான் என்னை விட்டுக் கொடுக்கிறேன். இதற்கு முன்பதாக அது அநீதியின் ஆயுதமாய் பிசாசுக்கு பயன்பட்டது, உலகத்துக்கு பயன்பட்டது. இந்த நாட்களில் உமக்கு பயன்படுவதற்காக நான் என்னை விட்டுக் கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சுத்திகரிக்கப்படுகிறார். இதை ஒரே காரியங்கள் சொல்லி முடிக்கிறேன். அடுத்து 14, 15, 16 அந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே குருடர்கள், சப்பானிகள் இயேசுவிடத்தில் கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களை அவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு எத்தனை முறை வந்திருக்கிறார்? தேவாலயத்தில் பெரிய அற்புதங்களை அவர் அதுவரை செய்ததில்லை. ஆனா இந்த இடத்துல அந்த மத்தேயு 21 அதிகாரம் அந்த 14 வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே குருடர்களையும் முடவர்களையும் கொண்டு வந்தார். 14 வசனம். அப்பொழுது குருடரும் சப்பானிகள் தேவாலயத்தை எடுத்து வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அங்கேயும் அற்புதமான காரியங்களை இயேசு செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவாலயத்தில் வந்து அற்புதங்களையும் அதிசயங்களை செய்தார். அவங்க வாழ்க்கையை மாற்றினார். ஆலயத்தை சுத்திகரித்தது மாத்திரமல்ல, இப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர்கள் அங்கேயும் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். அங்கேயும் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். 15 சொல்றார், செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரன் ஓசன்னா என்ற தேவாலயத்தை ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் கண்டு கோபம் அடைந்தார்கள். அவர் தேவாலயத்தில் வந்து அதிசயங்களை செய்ததுனால அவங்களுக்கு கோபம். நீங்க தேவாலயத்தில் அதிசயம் நடந்ததுனால தேவாலயத்தில் உள்ள முக்கியமானவர்கள் வேத பாடகர்கள், வேதத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணினவர்கள், வேதத்தை உபதேசிக்கிறவர்கள், அங்கே பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர், தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர், வேத பாடகர், வேதத்தை அதிகமாய் படித்தவர்கள், இவர்கள் கோபம் வந்துச்சு. தேவாலயத்தில் அற்புதம் பண்ணாங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவை அவர்கள் மையப்படுத்தினார்களே. அவர் தேவகுமார், அவர்தான் தேவன், அவர் மூலமா எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அந்த தேவாலயமே அவருக்கு அடையாளமான ஒரு காரியம். தேவாலயத்தை நீங்க முழுசும் பார்க்கும் பொழுது அந்த பரலோகத்திலே காண்பிக்கப்பட்டதுக்கு அடையாளமா அப்படியே செய்யப்பட்டது. அப்ப அது இயேசுவை தான் குறிக்கிறது. அந்த தேவாலயத்துக்கு சொந்தக்காரர் வந்திருக்கிறார். அதான் சொன்ன, ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாள்ல அதை எழுப்புவேன், கட்டுவேன். அவர் இந்த சரீரத்தை குறித்து சொன்னார். தேவாலயம் சொல்லி அவர் சரீரத்தை குறித்து சொன்னார். ஆனா இங்க அந்த பிரதான ஆசாரியனும் வேத பாரகரும் கோபம் அடைந்தார்கள். என்ன செய்தார்கள்? இவர்கள் தான் யாருக்கு இந்த பிரதான ஆசாரியன் ஊழியம் செய்யலாம்? வருஷத்துல ஒரு முறை அங்கே கடந்து சென்று அந்த தேவ பிரசன்னம் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறானே, யாரை பார்ப்பதற்கு?
இயேசு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப பிதாவை உடையவராய் அவர் தேவாலயத்துக்குள்ள வந்திருக்கும் போது இந்த பிரதான ஆசாரியர் யாரைத்தான் பார்த்துக்கணும்? தேவனே நீங்க இப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு பார்த்துக்கணும். வேதபாரர்கள், வேதத்தை படித்தவர்கள் எப்படி பார்த்துக்கணும்? ஓ, எங்களை உண்டாக்கினவர், ஆராதனைக்குரிய வந்திருக்கிறீர்களே என்று பார்த்துக்கணும். ஆனால் இவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டுச்சு. இந்த பிரதான ஆசாரியன் தான் ஜனங்களுடைய பாவங்களுக்காய் மன்றாடுகிறவர், ஜனங்களுக்காய் தேவ சமூகத்தில் நின்று தரிசனங்களை எல்லாம் பெற்றுக் கொள்கிறவர். அப்படி பெற்றுக் கொள்கிற அந்த ஆசாரியனே கோபமடைந்தான். வேதபாரகர்கள் கோபமடைந்தார்கள். இவர் செய்த அற்புதங்களுக்காக இவரை எல்லாம் உயர்த்துகிறார்களே என்று சொல்லி மூர்க்கமடைந்தார்கள், கோபமடைந்தார்கள். என்ன செய்தார்கள்? கோபமடைந்தார்கள். அப்பதான் அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுறதை கேட்கிறீர்களோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலனுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார்கள். அந்த துதியை அவர் ஏற்றுக்கொண்டார். துதியை இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு தேவனை அறிந்த நாம் அவரை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோமா? அவர் நம்மத்திலே வெளிப்படும் பொழுது நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இன்றைக்கும் அவர் நம்மத்தில் செயல்படுகிற தேவனை ஆராதிக்கிறோம். எப்பொழுதுமே அவர் பரலோகத்துல வலது பாசத்தில் வீட்டு இருக்கிறார். அவர் அங்கதான் இருக்கிறாருங்க, நான் இங்க இருக்கிறேன் அப்படிங்கிறதில்ல. அவர் இன்றைக்கும் அவர் நமக்குள்ளாய் இருப்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மத்திலே செயல்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நாம் தன்னை வெளிப்படுத்துகிறவராய் காண்பிக்கிறார். இயேசு சொல்கிறார், அந்த வெள்ளை சிங்காசன நேரத்திற்குள்ள வலது ரெண்டு பங்கா பிரித்திருப்பார்கள். அப்ப வலது பக்கத்தில் உள்ளவர் பார்த்து சொல்லுகிறார், நான் வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்திருக்கேன். நான் அந்நியராயிருந்தேன், உபசரிக்க வந்திருக்கேன், உபசரித்தேன். நாங்க எப்பொழுது உங்களை பார்க்க வந்தோம்? சிறியில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை செய்தீர்கள். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து சிறியரில் ஒருவராய் நம்மத்திலே, நம் வாழ்க்கையிலே அவர் இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார், தரிசனமாகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு எளியவராய் அவர் நம் வாழ்க்கையில அவர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற நாம், வேதத்தை அறிந்திருக்கிற நாம், நம்மிடத்தில் வருகிறவரை கண்டுகொள்ளாமல் போகக்கூடாது. என்ன பரிதாபம்! பிரதான ஆசாரியும் வேத பாரகரும் அவரை கண்டுகொள்ளவில்லை, அவர் மேல் கோபம் அடைந்தார். நம் வாழ்க்கையில இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே மாத்திரமல்ல, வெளியிறங்கமாகவும் சில விதங்களில் அவர் நம்ம வாழ்க்கையில அவர் இடைப்படுகிறார். வழிபோக்கரை போல் நம்முடைய வாழ்க்கையில அவர் கடந்து வருகிறார். ஒரு விருந்தாளியை போல கடந்து வருகிறார். ஒரு பலவீனரை போல நம்மத்திலே கடந்து வருகிறார். நாம் அவரை கண்டுகொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இப்ப இடது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து, நான் தாகமாயிருந்தேன், நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுக்கவில்லை, தாகமாயிருந்து தண்ணீர் கொடுக்கவில்லை, யாரே என்னை பார்க்க வரவில்லை. அப்ப கேட்டாங்க, என்னைக்கு ஆண்டவரே நீங்க தாகமா இருந்தீங்க? என்னைக்கு நீங்க பசியா இருந்தீங்க? என்றைக்கு நீங்க சுகவீனமா இருந்தீங்க? இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்யவில்லையோ அது எனக்கு செய்யவில்லை. பாருங்க, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வது
நம்ம செஞ்ச தான தர்மத்தினால இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. இயேசுவின் ரத்தத்தால மாத்திரம்தான் நான் ரட்சிக்கப்பட முடியும். அதே சமயத்துல நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நன்மை செய்கிறவர்களாய், அல்லேலூயா, நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை அவசியம் அல்ல. நாம் எந்த காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. நம்ம செய்கிற நற்கிரியினால நாம் ரட்சிக்கப்பட மாட்டோம். ஆனால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நற்கிரியை செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் செய்யாமல் விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு எதுக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? நீ நற்கிரியை செய்கிறவர்களாய் நீ இருக்கணும், பிதாவை மகிமைப்படுத்துவர்களாய் இருக்கணும் என்பதற்காக தேவன் உங்களை என்னை செய்திருக்கிறார். எனவே இன்னைக்கு நாம் நற்கிரியை செய்கிறவர்களாக, இந்த சிறியரில் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறாரே, நாம் செயல்படுவர்களாக இருக்கணும். பசியாயுள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், தாகமாக இருக்கிறவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கணும், வியாதியஸ்தர்களை பார்க்கணும், விசாரிக்கணும், வழிபோக்கருக்கு உதவணும், விருந்தினர்களை உபசரிக்கணும். இது சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ எனக்கு அதை செய்திருக்கிறீர்கள். சிறியரில் எதை நீங்க அவங்களுக்கு செய்யலையோ அதை எனக்கு செய்யவில்லை என்று சொல்றார். எனவே நான் ரொம்ப ஆவிக்குரிய முதிர்ச்சியாய் வந்திருக்கோம் அப்படின்னா இந்த எளிமையான காரியத்தை செய்யாமல் போய்விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? நாங்கள் ஆவிக்குரிய சபையை சார்ந்தவர்கள், நாங்கள்லாம் சேரிட்டபிள் எல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற நிலைமை மாறணும். இன்னைக்கு நாம் நன்மைகளை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்கு நன்மை பெற்றவர்கள், தேவனுடைய ஸ்தோத்திரம் பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயமாய் நம்மை கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கு நம்ம செய்யணும், நன்மை செய்கிறவர்களாக. இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் சுத்திட்டு இருந்தாரோ, இன்றைக்கு நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய திட்டமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் செய்வோம், எழுந்திருப்போம், எல்லா தேவனுடைய